எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு குட்டீஸ்க்கும் சரி ஒரு சில பெரியவங்களுக்கும் வந்துட்டு நிறைய பேசிக்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதை ஒரு சின்ன சொல்லனா புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து டக்குன்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 20 பாயிண்ட்ஸும் மேக்ஸிமம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லது. ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? மொதல் பாயிண்ட் வந்துட்டு உங்களோட பெட்ஷீட்டை நீங்கள் தான் மடித்து வைக்கணும். நம்ம யூஸ் பண்ணது, நம்ம அம்மா அப்பா யூஸ் பண்ணது, கீழே பெட்ஷீட் இருக்குது இல்லைனா பாய் வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையுமே நீட்டாக ஃபஸ்ட்டு பெட் மேக்கிங் தான் நம்மளோட லைஃபையே ஆர்கனைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ரொம்ப நல்லது பெட் மேக்கிங்னு ஒரு விஷயம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு உங்களோட ரூமையும் உங்களோட வீட்டில் இருக்கிற பாத்ரூமையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க, சர்வெண்ட் அக்கா தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லவே இல்லை. நம்ம பாத்ரூம் நம்ம அழுக்கு நம்ம மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது வைப் பண்ணுறதுக்கு நம்ம பாத்ரூம் நினைக்கிறேன் தண்ணி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வெட் பாத்ரூமாக இல்லாமல் ட்ரை பாத்ரூமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன்ல இந்த ஸ்க்ரீன் இந்த வைப்பர் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா வைப் பண்ணி ட்ரையா விட்டுட்டு வர மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. மூணாவது, வீட்டில் ஒரு வேலையாவது நம்ம பண்ணணும். கூட்டுறது, துடைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி காய போடுறது, மடிச்சு வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலை வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக சொல்றேன். ஏகப்பட்ட வேலை நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். அதுல இருந்து ஒரு பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும். ஆமா, நான் வந்துட்டு இனிமேல் டெய்லி கூட்டி தொடச்சிடுறேன் வீட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்துக்கோங்க. அது அவங்களுக்கு பாரத்தை கம்மி பண்ணும். நம்மளாம் குட்டீஸ் தானே, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மொத்த வேலையை நீங்க தான் பண்ணணும்னு சொல்லலை, அம்மா அப்பா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஸ்பிளிட் பண்ணி இந்த வேலையை நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு குட்டீஸ் எல்லாருமே சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து பாதி வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? பார்க்குறீங்கன்னு தெரியும், பட் ஸ்டில் பார்க்காதவங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் என்னைக்குமே பாத்ரூம்க்கு போகும்போது பாத்ரூம் ஸ்லிப்பர்னு ஒன்று தனியாக யூஸ் பண்ணணும். அந்த பாத்ரூம் ஸ்லிப்பரை வந்துட்டு வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. ஸோ பாத்ரூம் வெளியே மேட் இருக்குன்னா அந்த மேட்டுக்கு சைடில் வந்துட்டு ஒரு ஜோடி செருப்பு வச்சுக்கோங்க. என்னைக்கு பாத்ரூம்குள்ளே போனாலும் அந்த செருப்பு போட்டுட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி பாருங்க. அது நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றி விடும். நம்மளோட தட்டை நம்ம தான் கழுவணும். முடிஞ்சா சிங்க்ல இன்னும் 2 தட்டு இருந்ததுன்னா 3 தட்டையை கழுவிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எச்சு தட்டை வேற யாரையுமே கழுவ விடக்கூடாது. அண்ட் உங்களுக்கு 6 வயசுக்கு மேலே யூஆர் எலிஜிபிள் டு டூ ஆல் தீஸ் ஒர்க்ஸ். ஸோ 6 வயசுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் வந்துட்டேன் அப்படின்னாலே உங்கள் டிஃபன் பாக்ஸ் நீங்கள் தான் கழுவணும். அண்ட் தட்டையும் நீங்கள் கழுவிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு டைனிங் டேபிள்லேருந்து எந்திரிக்கும் போது அம்மா தட்டு, அப்பா தட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் டைனிங் டேபிள் மேனர்ஸில் ஒரு முக்கியமான மேனர்ஸ் என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சட்னி, சாம்பாரோ, தோசைக்கு நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சோன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சு எல்லா கரண்டியும் எடுத்து சிங்கில் போட்டு அதை கழுவி வைக்கிறது வந்துட்டு ஒரு மேனர்ஸ் மாதிரி. நம்ம சாப்பிட்றது மட்டுமே நம்ம வேலை இல்லை, அதையும் பண்ணணும். கண்டிப்பாக அதுலேயும் உங்களோட பங்கு இருக்கட்டும். ஸோ தட்டு கழுவுறதுக்கு அப்புறம் வந்துட்டு வாஷ் யுவர் ஓன் இன்னர்ஸ். நீங்கள் போடுற உள்ளாடைகள் அனைத்தையும் நீங்களே க்ளீன் பண்ணுங்க. அதை மற்ற துணிகளோட வாஷிங் மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்மளோட ஜெனிட்டல்ஸ்லேருந்து நிறைய லிக்விட்ஸ் வெளியே வரும். அது மற்ற துணியோடு போகும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரேஷஸ்க்கும் வரதுக்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால உள்ளாடைகளை குளிச்சுட்டு வெளியே வரும்போதே நீங்க கழட்டின உள்ளாடையை லைட்டா நீங்க வந்துட்டு டிடர்ஜென்ட் போட்டு துவைச்சிட்டு நல்லா அலசிட்டு புழிஞ்சு வெளியே வந்து காய போடணும். இது வந்துட்டு ஒரு ரெகுலர் ரொட்டீனா வைங்க. என்னைக்குமே உள்ளாடைகளை அம்மாவையோ அப்பாவையோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸையோ ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ வந்துட்டு தொடவே விடாதீங்க. அது ஒரு நல்ல மேனர்ஸ் கூட. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்னா நம்ம 3 வேளை சாப்பிட்றதுல ஒரு வேளை சாப்பாடை நம்ம செய்யணும். சரி, சமையல் தெரியல அப்படின்னா சாப்பாடு செய்யறவங்க கூட போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நான் ஹெல்ப் பண்ண, நீ வந்துட்டு உதவி பண்ணாத, உபத்திரம் பண்ணாத அந்த மாதிரி சொல்றதுனால நீங்க ஹெல்ப் பண்ணவே போகாம இருக்கக்கூடாது. அப்போ என் ஹெல்ப் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க தகுதி ஆயிக்கோங்க. நான் போனாலே எங்க அம்மா கிச்சன் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நான் போறதே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா நான் போனா நான் இதை விட சூப்பரா பண்ணுவேன், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸோ ஒன்னா ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ற மீலுக்கு நீங்க வந்துட்டு காய்கறி வெட்டி கொடுக்கறது இது எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சமைக்கிறவங்க கூட போய் நின்னா மட்டும் போதும். கிவ் தம் கம்பெனி. ஏன்னா சமையல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மணி நேரம் பண்ணுவோம். நம்ம 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆனா அந்த 1 மணி நேரம் தனியா கிச்சன்ல நிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கிட்ஸ் இருந்தீங்கனாலோ இல்ல ஹஸ்பண்ட் இருந்தீங்களாலோ ஒய்ஃப் இருந்தீங்களாலோ அம்மா அப்பாலாம் இருந்தீங்கன்னா கிவ் த பர்சன் சம் கம்பெனி. கூட இருந்து பேசிட்டு அடுப்பு மடியில உட்காந்துட்டு உங்களால முடிஞ்சளவு கம்பெனி கொடுத்தீங்கன்னா அந்த சமையலும் இன்னுமே ருசியா வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லியே ஆகணும். அது நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்ரிஷியேட் த பர்சன். கண்டிப்பா அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் டெய்லி இதே தோசை தான் அப்படின்னு சொன்னாலும் ஒன்ன மாதிரி முருவலா தோசை சொல்றதுக்கு ஆளே இல்லை. முட்டை தோசை சின்ன சின்ன டிஷ்ஷா இருந்தாலும் மனசார அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரே வீட்டில் தான் இருக்கும், கெஸ்ட் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், புதுசாக ஒருத்தவங்க வந்து சமைச்சு கொடுத்தா தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு பண்ணாதீங்க. டெய்லி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சமைக்கிறவங்களுக்கு அது மட்டும்தான் நம்ம கொடுக்குற ரிவார்டு. ஸோ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் த பர்சன். ஓகே. அடுத்து வந்துட்டு நகங்களை மேக்ஸிமம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு இல்லை, நெயில்ஸ் வந்துட்டு வளர்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வளர்த்த நெயில்ஸ் கூட
ஒரு துளி கூட டஸ்ட் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெயில்ஸ் நம்ம அடிக்கடி ஸ்கின்லையும் வாயிலையும் வைக்கிற ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட குடல் சுத்தமும் ஸ்கின்னும் ரொம்பவே நல்லா க்ளோ ஆகும். ஸோ சுத்தமான நகங்கள் அப்படி இல்லைன்னா நோ நெயில்ஸில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்துட்டு பெரியவங்கன்னு ஒருத்தங்க வந்தால் நின்றுணும். நம்ம அது வந்துட்டு ஒரு மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு நின்று வாங்கன்னு சொல்கிறது. அண்ட் பெரியவங்களுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்துட்டு கிராஸ் லெக்ஸில் உட்காராமல் இருக்கிறது நல்லது. அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு கெட் டுகெதரில் இருக்கும்போது தேர்ட் பர்சனை பற்றி தப்பாக பேசாமல் நம்ம லைஃப்பை வந்துட்டு பெட்டர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பேசலாம். பெரியவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள மாற்றணும் நம்ம எதுவும் நினைக்க வேணாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு ஒரு அன்னப்பறவை மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மோசமான விஷயங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் பெரியவங்கன்னு வந்தாலே ரெஸ்பெக்ட் தெம் வித் ஆல் யுவர் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தங்க வீட்டை விட்டு நமக்கு வீட்டில் கெஸ்ட் வராங்க, வீட்டில் கெஸ்ட் வெளியே போகிறாங்கன்னா டோர்லேருந்து பாய் சொல்லவே கூடாது. நம்ம வெளியே போய் அவங்கள கார் ஏற்றி விட்றோமோ, கேப் ஏற்றி விட்றோமோ, ஆட்டோ ஏற்றி விட்றோமோ, வாட் எவர் இட் இஸ், வெளியே போய் பாய் சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வர்றது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். அது வந்தவங்களுக்கும் சரி நம்மளை இவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். இன்ன வரைக்குமே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் நிறைய பேர் பார்க்குறேன், நல்லா ஒரு 20th ஃப்ளோர்லாம் இருக்காங்கன்னா பாய் மட்டும் சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்களும் அவங்க கூட கீழே போய் பாய் சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு வர்றது வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மா அப்பாவை வாமா போமா அப்படிங்கிறத விட வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பேசும்போது வருது. வேற எந்த மொழிலையும் வந்துட்டு மரியாதை வந்துட்டு வராது. இங்கே வாங்க போங்க அப்படிலாம் தமிழில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு அழகான விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா சூப்பர் தானே. அது ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு இது பண்ணணும்னு இல்லை, இது வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் தான். இல்லை எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசுலேருந்தே வா போதான் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரினா இட்ஸ் யுவர் ஓன் திங், அதுக்கு தப்பே சொல்லலை. பட் ஸ்டில் மரியாதை கொடுக்கறது வந்துட்டு இனிமே ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் வீட்டில் வந்துட்டு வேலை செய்கிறவங்க இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறோம் அப்படின்னா உட்கார இடத்துல உட்காந்துட்டு அம்மா எனக்கு அதை கொண்டு வா, அம்மா எனக்கு இது கொண்டு வா, காஃபி போடு, டீ போடு, ஊன்னு சொல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதே ஒரு செடன்ட்ரி ஜாப் தான். அப்போ நம்ம ஒரு டீ போட்டு கொடுக்குறது, காஃபி போட்டு கொடுக்குறது, நம்ம வந்துட்டு கடைசி பட்சத்தில் வந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு ஒரு நாளைக்கு 40 டைம் கூப்பிடாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். இஃப் யூ வாண்ட் சம் வாட்டர் எந்திரிச்சு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து உட்காருங்க. உங்களுக்கு சாப்பாடு போட்டு தட்டில் வந்து கொடுக்கணும், நோ நெவர். நீங்கள் போய் சாப்பாடு தட்டில் போட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்கம்மா நானும் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்துட்டு அடாப்ட் பண்ண பழகிக்கோங்க. அதே மாதிரி சண்டே ஆனாலே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே லீவு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வந்துட்டு டபுள் தி ஷிஃப்ட் பார்ப்பாங்க. மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் சண்டே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்துட்டு உங்களோட வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சண்டே ஆச்சுன்னா என்றைக்குமே சமைக்கிறவங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 விஷயம் சமைச்சு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் உட்காந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சுட சுட தோசை சாப்பிட்டே பழகிட்டோம். ஆனால் தோசை சுடுறவங்க வந்துட்டு ஆறி போன தோசை தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு டீ ஒருத்தங்க போட்டு வந்து கொடுத்தா சூப்பர். அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்த ஈவினிங் வந்துட்டு நீங்கள் உட்காருங்க நான் டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்காது. அதெல்லாம் சண்டே வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற ஆண்களோ இல்லை குழந்தைங்களோ நீங்கள் வந்துட்டு பண்ணி உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். இல்லை யார் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப்பை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு துணியை துவைச்சு வச்சிடுறாங்க, மடிச்சு வச்சிடுறாங்க, அதை எடுத்து கபோர்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அந்த மடிச்சு வச்ச துணியை வந்துட்டு 10 நாளுக்கு அப்புறம் எடுத்து ஒரு நாள் ரொம்ப கத்தி கத்தி ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் உள்ள எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு காய போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சுன்னா அதை எடுத்து நீட்டாக மடித்து கபோர்டுக்குள்ளே அன்னன்னைக்கு ஏற்றிடுறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். வீடு வந்துட்டு என்றைக்குமே மினிமலிசம் ரொம்ப எப்படி சொல்கிறது மைண்டையும் ரொம்ப கிளியராக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ துவைச்சு மடிச்சு வச்ச துணியை அன்னன்னைக்கு கபோர்டில் ஏற்றிடுங்க. அதே மாதிரி வீட்டிலேருந்து ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கணும். நீங்கள் அந்த வேலையை பண்ணல அப்படின்னா வேறு யாருமே அந்த வேலையை பண்ண மாட்டாங்கிற மாதிரி. எங்கள் வீட்டில் வந்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறது ஃபுல் அண்ட் ஃபுல் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. புறாக்கு சோறு போடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா ரெஸ்பான்சிபிலிட்டி. மார்னிங் வந்துட்டு நாங்கள் குடிக்கிற டீயோ காஃபிலையோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி வைக்கிறது ரோமியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க பண்ணல அப்படின்னா அன்றைக்கி அந்த வேலையே நடக்காது. செடிக்கு தண்ணி ஊற்றலன்னா செடி செத்து தான் போகும் அன்றைக்கி. அந்த மாதிரி டேக் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டூ இட் வித் ஃபுல் லவ். நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வைக்கும் போது ரோமி சூப்பர் ரோமி இன்னைக்கு அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொருத்தையும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஒரு செடி வளருது, ஒரு பூ விட்டுருக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு பூ வந்துருச்சு அப்படியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா அங்கே வேலை நடக்காது. உங்களோட ஆப்சன்ஸ் வந்துட்டு அங்கே நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் ரோமி வந்துட்டு ஊரில் இல்லைனாலும் சரி இன்னைக்கு ரோமி இல்லையே அப்படிங்கிறது அவளோட நினைப்பு வந்துட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இது நீங்களும் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் குட்டீஸ் யாரெல்லாம் வந்துட்டு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்புறீங்களோ நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே யூ கேன் டை யோர் ஷூ லேஸ். நீங்களே உங்களுக்கு வந்துட்டு அழகாக தலை சீவிக்கலாம். நீங்களே உங்கள் லஞ்ச் பாக்ஸை வந்துட்டு உள்ளே வச்சு பேக் பண்ணலாம். நீங்களே உங்கள் லஞ்ச் வந்துட்டு திருப்பி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே 6 வயசுலேருந்து ஒரு மனுஷனால் பண்ண முடியும்.
முடியும். ஸோ குட்டிக்கு நான் தான் வந்துட்டு ஷூவில் லேஸ் போட்டுவிடுவேன், சாக்ஸ் போட்டுவிடுவேன், ஷூ பாலிஷ் போட்டுவிடுவேன், அவள் பேகை நான் தூக்க விட மாட்டேன், இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு குட்டீஸ் சின்ன வயசுலேருந்து பண்ணால் மட்டும்தான் பெருசாகும்போது இதெல்லாம் ஒரு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். ஐ see lot of parents 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாப்பாவோட பேகை அவங்க தூக்கிட்டு போகிறது, ஷூவுக்கு வந்துட்டு பாலிஷ் போட்டு கொடுக்கறது, ஜடை பின்னி விடுறது, இந்த சின்ன சின்ன டாஸ்க்கு கூட அவங்க பண்ணலன்னா எப்படி ஃபியூச்சரில் வந்துட்டு பெரிய பெரிய டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சு ஏதாவது நோயெலாம் வரும்போது இவ ஒரு வேலையும் பண்ணுறதில்ல வீட்டில் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பழக்கினதே நீங்கள் தானே. ஸோ இந்த விஷயங்களை வந்துட்டு மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் மாற்றிட்டு குட்டியிலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் கிட்ஸ்னால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் 16 வயசில் வந்துட்டு இவ எதுவுமே பண்ணுறதில்லன்னு அவங்க மேலே பழி போடுறதும் உங்கள் தப்பு தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த குட்டி குட்டி டாஸ்க்கை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. சூப்பராக லேஸ் கட்டியிருக்கியே, நீ சூப்பராக தலை சீவிருக்கியே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது they'll do it with lot of interest. லாஸ்ட் 3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எந்திரிச்சு போகணும். ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்துட்றாங்க, எல்லா வீட்டு வேலையும் பண்ணிடுறாங்க, கடைக்கு போய் இந்த விஷயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ மொடை, அதுக்கு ஒரு உச்சி கொட்டுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. இதை போய் இதை வாங்கிட்டு வானா கோ வித் இன்ட்ரெஸ்ட். அந்த காலத்தில் நாங்கள் வந்துட்டு ஒரு முட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அதுக்கு நாங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு போகணும். இப்போ நம்ம ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கேப் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆட் போடுவாங்க, அந்த 10 மினிட்ஸில் ஓடி போயிட்டு வருவோம் அந்த முட்டையை வாங்கிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் கடை வந்துட்டு 1/2 கிலோமீட்டரில் 200 மீட்டருக்குள்ளே இருக்குது, இல்லை நம்ம வந்துட்டு காரோ பைக்கோ எடுத்துடுறோம். அதுக்கெல்லாம் முடப்படவே கூடாது. இதெல்லாத்தையும் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்துடுங்க, மூமெண்ட்ஸில் கொண்டு வந்து டூ இட் வித் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சின்ன சின்ன வேலையும் டக்குன்னு நான் பண்ணுறேன். வீட்டில் வந்துட்டு ஒருத்தங்க தண்ணின்னு கேட்டால் நான் போய் கொடுத்துட்டு வரேன், குப்பை போய் கொட்டிட்டு வரேன், நான் போய் போட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன், டக்குன்னு அந்த சுறுசுறுப்பு வந்துட்டு மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். மொடப்பட்டுக்காதீங்க ஒரு விஷயம் சொன்னால். அதே மாதிரி குட்டீஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், என்றைக்குமே ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கேட்கவே கூடாது. ஒன்றா அவங்களாம் வாங்கி தரும்போது தேங்க்யூ சொல்லி வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஃபார் இட். நீங்கள் நல்லா அதுக்கான வேலையை செஞ்சு அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறாங்களா, அதை வந்துட்டு ஃபுல் கிராட்டிடியூடோட எடுத்துப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் போனால் எனக்கு இது வேணும் அது வேணும், கம்மியாக சம்பாதிக்கிறவங்களை பார்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஷூ கேட்குறது, 5000 ரூபாய்க்கு ஷூ கேட்குறது, 2000, அதாவது இப்போ 10,000 15,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாவே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கிட்ஸ் கண்டிப்பாக நடந்துக்கணும். தேவையே இல்லாத விஷயங்களுக்கு ஓவராக ஆசைப்பட்டு நம்ம சும்மா இது வேணும்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ பிள்ளை கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்குறதுலாம் ஏகப்பட்ட இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ என்றைக்கும் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, அந்த கேட்குற ஹேபிட் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உண்மையாலுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு அவங்களையும் மீறி அவங்க அதை மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு பிள்ளைக்கு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கஷ்டத்தில் போய் நம்ம நிற்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்களே அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நைட் அம்மா அப்பா தூங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி மோந்து வைக்கிறது, இல்லைனா காப்பர் ஃப்ளாஸ்கில் தண்ணி போய் அம்மா இந்தாங்க அப்பா இந்தாங்க உங்களுக்கு தண்ணி பாட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு வேளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர், வேறு லெவல், உங்கள் வீடே பயங்கர ஆனந்தம் பாடும் தான். இதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கூச்சப்படாதீங்க. இது எல்லாமே பேசிக். இது வந்துட்டு இது இல்லைன்னா அவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது குடும்பமே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்க்கறத விட பண்ணாதவங்க பார்த்து அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்துட்டு உங்கள் குடும்பத்தை உட்கார வச்சு மேக்ஸிமம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டு ட்ரை பண்ணும்போது இந்த 20-25 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் எக்ஸிக்யூஷனில் வந்தால் கூட ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணாமல் டூ இட் வித் ஆல் லவ் அண்ட் கிராட்டிடியூட். கண்டிப்பாக வீடு வந்துட்டு செழிப்பாக இருக்கும். ஸோ ஹாப்பி தாட்ஸோடு இருங்க. இன்னொரு டைம் இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட இன்னும் 20 பேசிக்ஸ், இது வீட்டுக்குள்ளே இருக்கிற பேசிக்ஸ், வீட்டுக்கு வெளியே என்னென்னலாம் பேசிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டாப்பிக்கில் நான் பார்க்குறேன். Until then, bye from Sharmika.